ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஹாப்பி சண்டே. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே குக்கிங் அண்டு க்ளீனிங் vlog தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்கறதா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ டைம் வந்து 8:30 ஆகுது. இன்றைக்கி சண்டே. நான் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நான் லேட்டாக எழுந்திரிக்கணும்னு நினச்சேன், 9 மணி அந்த மாதிரி. ஆனால் பார்த்திங்கன்னா நான் 6 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு சும்மா படுத்துன்னு ஃபோனை நோண்டிகிட்டு இருந்தேன். இதுக்கப்புறம் தான் வந்து காஃபி போட்டு குடிக்கணும். ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். நைட்டு நான் எப்போவுமே படுக்கிறப்ப பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கபோர்டெல்லாம் டோர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு தான் படுப்பேன். ஸோ கொஞ்சம் காற்று வந்து உள்ளே போயிட்டு வரணும் அப்படின்றதுக்காக. ஸோ எப்போவுமே வந்து க்ளோஸ் பண்ணியே இருக்கனால நைட்டு எப்போவுமே நான் வந்து இதெல்லாம் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தான் வந்து படுப்பேன். மார்னிங்கில் அதை க்ளோஸ் பண்ணிப்பேன். இது என்னன்னு பார்த்திங்கன்னா, கிச்சனை நான் வந்து ஒரு 2-3 நாளாக க்ளீன் பண்ணிட்டுருக்கேங்க. அது போயிட்டே இருக்குது. இன்னும் பார்ட்டாக தான் க்ளீன் பண்ணிட்டுருக்கேன். நான் இங்கெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், கீழெல்லாம் ஃபுல்லாக. இப்போ நான் க்ளீன் பண்ண வேண்டிய இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே மேலே கபோர்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கபோர்டை க்ளீன் பண்ணணுங்க. இந்த கபோர்டை பார்த்திங்கன்னா பயந்துருவீங்க, அந்த மாதிரி இருக்குது. அது பாருங்கள். ஸோ இப்படி இருக்குது. இந்த சைடு மட்டும் நான் வந்து க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக இன்றைக்கி க்ளீன் பண்ணலான்னு பார்க்குறேன். இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் நல்லா நீட்டாக. இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ பண்ண வேண்டிய இடம் பார்த்திங்கன்னா இந்த கபோர்டும் இங்கே மேலே இது மட்டும் க்ளீன் பண்ணால் போதும். அவ்வளோதான். கிச்சன் வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ தான் பார்த்திங்கன்னா பாலை வந்து அடுப்பில் வச்சுருக்கேன், எனக்கு காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லிவிட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைக்கி பவிக்கு வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விடணும். நேற்று வந்து ஸ்கூல் இருந்ததுனால அது பண்ண முடியல. ஆஃப் டேன்றதுனால அவன் வந்து டயர்டாக படுத்துட்டு டிவி பார்த்துட்டு அப்படியே போயிடுச்சு. எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்ட முடியல. இன்றைக்கி வந்து எனக்கு கேட்ரிங் லீவு, ஆனால் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் பார்த்திங்கன்னா, ஒரே ஒரு கஸ்டமருக்கு வந்து மார்னிங்கும் ஈவினிங் டின்னரும் வந்து அவங்க பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் மத்தியானம் லன்ச் மட்டும் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதனால தான் நான் அப்படி சொன்னேன், கேட்ரிங் இருக்குது இல்லை. ஸோ அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. எப்படியே நான் வந்து வீட்டுக்கு சமைக்க தான் போகிறேன். ஸோ அப்படியே சேர்த்து அவங்களுக்கு வந்து லன்ச் கொடுத்துட வேண்டியது தான். இன்றைக்கி நான் என்ன சமைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா, ரசம், கீரை இருக்குது. அது என்னவோ கீரை சொல்லுவாங்க, அது பேர் எனக்கு தெரில. அந்த கீரை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இது இந்த கீரை பேர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள், எனக்கு தெரில. இது வந்து சுகருக்கெலாம் ரொம்ப நல்லதான் அப்படின்னு சொல்லிட்டுனாங்க. இந்த கீரை தான் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன். இது பேர் வந்து எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இது பேர் வந்து ராஜாத்தி கீரை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உங்களுக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களாம் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். இது நான் வந்து பண்ணியிருக்கேன், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், வாசனை செம்மையாக இருக்கும். இந்த கீரை தான் இன்றைக்கி நான் பண்ண போகிறேன். கீரை, அதுக்கப்புறம் வந்து ரசம், அதுக்கப்புறம் வேறு என்ன, அவ்வளோதான் இன்றைக்கி பண்ணலான் இருக்கேன். கஸ்டமர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, தயிர் சாதம், லெமன் சாதம் 2 கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து அவங்களுக்கு கொடுக்கணும். வீட்டுக்கு வந்து சிம்பிளாக இந்த சமையல் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி இட்லிக்கு மாவுலாம் இல்லை, ஸோ அதுக்கு ஊற வைக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த கபோர்டு கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணும்னு பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் வந்து துணிலாம் அடுக்கி வைக்கிற ரேக்கிலலாம் பார்த்திங்கன்னா துணிலாம் அப்படியே ரொம்ப கலைஞ்சி ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ நான் எதெல்லாம் பண்ண போகிறேன்னு எனக்கே தெரியல. முதல்ல சமையலை முடிச்சிட்ட பிறகு தான் எனக்கு அதுக்கப்புறமா வந்து இந்த க்ளீனிங் ஒர்க்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா வரும்.
ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போது காஃபி குடிச்சிட்டு நம்ம மைண்டை வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிக்கலாம். இப்போ நான் எனக்கு காஃபி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் சாதம் பருப்பு இதை வந்து வச்சுட்டேன். இப்போ வந்து நான் சமையல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ டோட்டலாக முடிச்சுட்டு நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பவித்ரனுக்கு வந்து எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு தலையில் அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லெண்ணெய் வந்து இந்த இதில் சேர்த்துக்கிறேன். லைட்டாக ஹீட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் ஒரு 4-5 மிளகு, பார்த்திங்கன்னா தோலோடு இருக்கிற பூண்டு இதை வந்து லைட்டாக தட்டியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ வந்து கோல்டு ஆகாமல் இருக்கும். அதனால் வந்து இதை ஹீட் பண்ணிவிட்டு தலையில் உடம்புல இதெல்லாம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அவன் தும்பினே இருக்கான். 2-3 வாரமாக எண்ணெய் தேய்ச்சியும் குளிக்கல. அப்புறம் வந்து வாயில் நாக்கில் கட்டி வருது அப்படின்னு சொல்லியிருந்தான். ஸோ அதனால் இந்த வாட்டி இந்த மாதிரி ஹீட் பண்ணி அப்ளை பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு இது வந்து எண்ணெயை ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சட்டியில் மண் சட்டியில் கீரை வந்து வேக வச்சுட்டேன். இது ஆகிட்டுருக்கு. எனக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நேற்று வச்ச குழம்பு நைட்டு வச்சேன். ஸோ பூசணிக்காய் போட்டு குழம்பு, அது 2 சப்பாத்தி இருக்குது. இதுதான் நான் வந்து இப்போ மார்னிங் வந்து இதை கொஞ்சம் ரீஹீட் பண்ணி சாப்பிட போகிறேன். பவிக்கு வந்து நூல்டூஸ் கேட்டிருக்கான், வீட் நூல்டூஸ் கேட்டிருக்கான். வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அவனுக்கு பண்ணி கொடுத்துட போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ டைம் வந்து 9:30 ஆகுது. அப்படியே வந்து சைட் பை நான் வந்து இந்த க்ளீனிங்கும் வந்து பண்ணிட போகிறேன். ஏன்னா சமைச்சதை அப்படியே போட்டுட்டு மொத்தமாக க்ளீன் பண்ணுறத விட அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், சமையல் முடியறதுக்குள்ளே இந்த சைடு க்ளீனிங் ஒர்க்கும் ஆகிடும். அதுக்கப்புறம் சிங்கில் வந்து பாத்திரம் சேராத மாதிரி தேய்ச்சும் வச்சுட போகிறேன். ஏன்னா இன்றைக்கி கேட்ரிங் அவ்வளோவா இல்லாதனால கொஞ்சம் சீக்கிரமாக வந்து பண்ணணும்னா இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பேக் சைடில் பார்த்திங்கன்னா இது பெரிய கவர் மழை வராமல் இருக்கிறதுக்காக கட்டி விட்டுட்டோங்க. ஸோ சாரல்லாம் எதுவுமே அடிக்காது. ஏன் பார்த்திங்கன்னா இங்கே வாஷிங் மிஷின் இருக்குது. ஸோ இதில் வந்து சாரல் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக அப்படி கட்டி விட்டுட்டோமா. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா வெயில் கூட வர மாட்டேங்குது. நான் இதை வந்து இப்படி எடுத்து கட்டினா மழை வந்துடுது. ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டேங்க. வாழை மரம் பாருங்களேன் சூப்பராக வளர்ந்துருக்கு. அப்புறம் இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தேன். இப்போ நான் வீட்டில் அரைச்ச நலங்கு மாவு வச்சு தான் தேய்ச்சி குளிச்சிட்ருக்கேன். ஸோ நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபேஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. ஸ்கின்லாம் வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது. ஃபேஸில் எனக்கு முந்திலாம் குட்டி குட்டி பருவெலாம் இருக்கும், சின்ன சின்ன பிம்பிள்ஸ் லைட்டாக அப்படி தொட்டால் தெரியும், அப்படியே சொரப்பாக ஸ்கின்னு. இப்போ நான் வந்து அந்த நலங்கு மாவு பவுட்ரு வச்சு ஃபேஸ்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு வரதுனால என்ன ஆகுது பார்த்திங்கன்னா அந்த சொரப்பே இல்லை, ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் இது வந்து நான் தயாரித்த நலங்கு மாவு பவுடருக்காக நான் வந்து விளம்பரம் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க, சீரியஸ்லி சொல்கிறேன். வீட்டில் நம்ம பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டு வரப்போ ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து ரெகுலராக பண்ண இன்னும் நிறைய வந்து அதோடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே வந்து வீட்லேயே வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். உண்மையாலுமே ஸ்கின் முந்திக்கும் இப்போக்கும் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸ்கின் மட்டும் இல்லைங்க, டோட்டல் பாடியே வந்து நல்ல சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது. அதை நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். அப்புறம் வந்து முந்திக்கு இருந்த கலருக்கும் இப்போது கொஞ்சம் வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு, அதுவும் வந்து எனக்கு தெரியுது. ஸோ சூப்பரான நலங்கு மாவு பவுடர். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து நலங்கு மாவு பவுடரை தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் நலங்கு மாவு சோப்பு நானே ரெடி பண்ணி வீட்டில் நாங்கள் அதை தான் யூஸ் பண்ண போகிறோம் எல்லாருமே. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் நான் செஞ்ச சோப்ஸ்லாம். நான் ஆல்ரெடி சில வீடியோஸில் வந்து போட்டிருப்பேன். இது வந்து போன மாதம் 25ஆம் தேதி பண்ண சோப்பு. இந்த மாதம் 25க்கு மேலே இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ காமிக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா நலங்கு மாவு சோப்பு, சூப்பராக இருக்குது.
இதுதான் நான் வந்து இதுக்கப்புறம் வீட்டில் வந்து எல்லாருமே நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். இது வந்து அந்த பூ அச்சு அந்த மோல்டில் வந்து பண்ணது. இதுவும் நலங்கு மாவு சோப்பு தான். அழகாக இருக்குது பாருங்கள் டிசைன். இதுவும் நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. இந்த சோப் பார்த்திங்கன்னா மஞ்சிஸ்தா வித் சார்கோல் சோப். இது எதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஆயில் ஸ்கின்னு, அதனால் வந்து சார்கோல் சோப்பு யூஸ் பண்ணுறப்போ அந்த ஆயிலெலாம் வந்து கண்ட்ரோல் ஆகும். மஞ்சிஸ்தா வந்து ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்னஸ் பண்ணும். ஸோ அதனால் ரெண்டும் சேர்த்த மாதிரி ஒரு சோப் பண்ணியிருக்கேன். இது வந்து டபுள் லேயர் சோப்பு. இதுவும் வந்து 25ஆம் தேதிக்கு மேலே யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் இதை வந்து அப்படியே ஃப்ரீயாக விட்டுருக்கேன். இதில் இந்த சோப்ஸ் ஃபுல்லாகவே பக்கா ஹெர்பல்ஸ், பியூர் ஹெர்பல், எந்த கெமிக்கலுமே கிடையாது. எல்லாமே அதோடைய நேச்சுரல் கலர் தான். இது நலங்கு மாவு பவுடரோட நேச்சுரல் கலர். ஸோ எந்த கலரும் நான் இதில் ஆட் பண்ணலை. அது மாதிரி வாசனைக்கு பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில் தான் நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாகவே வந்து ஹெர்பல் தான். இது பார்த்திங்கன்னா சார்கோல் சோப். இது பியூர் சார்கோல் சோப்பு. இதெல்லாம் நலங்கு மாவு சோப்பு தான். ஸோ இது 3 தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் அப்படியே காத்தோட்டமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இதெல்லாமே வந்து சேல் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதோடைய ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சேல் பண்ணலான் இருக்கேன். ஸோ இதெல்லாமே வந்து வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பக்கத்தில் அது மாதிரி கேட்குறாங்க. ஸோ கேட்குறவங்களுக்கு மட்டும் நான் வந்து இந்த மாதிரி சோப்ஸ்லாம் வந்து கொடுக்குறேன். சூப்பராக இருக்குது. இந்த சோப்லாம் வந்து எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உண்மையாலுமே வந்து வீட்டில் செஞ்சு நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதோடைய பெனிஃபிட்ஸே வந்து தனி. ரொம்ப நல்லாயிருக்கு. நம்ம வந்து பார்த்து வீட்டில் பண்ணுறப்போ பக்காவாக பார்த்து பண்ணுவோம். வெளியிலலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. கெமிக்கல்ஸ் தான் ஃபுல்லாகவே. சோப்புன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு பேர் தான் சோப்புன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ கடையில் வாங்குகிற சோப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்கின்னை வந்து டேமேஜ் தான் பண்ணுது. ஸோ அதனால தான் நிறைய நோய் அதெல்லாமே வருது. ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாமே வர ரீசனே அதுதான். ஸோ மேக்ஸிமம் வந்து ஹெர்பல் சோப்ஸ்லாம் வந்து நிறைய வந்துட்டுருக்கு கடைகள்லாம். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லது. இதுக்கப்புறம் நான் வந்து கடையில் வாங்குகிற மாதிரியே ஐடியா கிடையாது. சோப்ஸ்லாம் வீட்டிலே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ அதனால் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து உங்களுக்கு 1 வருஷம் வரையும் ஒன்றும் ஆக போகிறதில்ல. கெட்டு போகிற பொருள் கிடையாது. சோப் பண்ணி வச்சுட்டோன்னா எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி பேஸஸில் நம்மளுக்கு வந்து சோப் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து அது நல்ல சோப்பாக இருந்தால் தான் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வச்சுக்கும். கொஞ்சம் கெமிக்கலான சோப்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணுன்ட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி ஹெர்பல் சோப்புக்கு வந்து நான் மாறிட்டேன். நானே வீட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நலங்கு மாவு வந்து த பெஸ்ட்டு பவுடர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உண்மையாலுமே நான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியாது. நானே வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணுறப்போ அதோடைய அருமை வந்து இப்போ தான் எனக்கே தெரியுது. முந்தி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பலாம் அதை அடிக்கடி பண்ணி யூஸ் பண்ண மாட்டேன். நான் வந்து யூஸ் பண்ணியே ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. அதுக்கப்புறம் நான் வந்து அதை ரெடி பண்ணல, விட்டுட்டேன். இப்போ திரும்ப வந்து அதை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாமே போட்டு 100ன்னு சொல்லிவிட்டு எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்து போட்டு அரைச்சாலே உங்களுக்கு வந்து 2லேருந்து 3 கிலோ தாராளமாக வந்துடும். அப்போ வந்து அது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு மெயினாக வந்து நலங்கு மாவு பவுடர் டெய்லி தேய்ச்சி குளிக்கிறது ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது. அதை எடுத்து அதுக்கப்புறமா தேய்க்கிறதுலாம். அதனால தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நலங்கு மாவு சோப்பாகவே பண்ணிட்டேன். ஸோ அது யூஸ் பண்ணிக்கலாம்ல, அதனால் வந்து அப்படி பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் வந்து ஹெர்பல் ஷாம்பு வந்து பண்ணலான் இருக்கேன். ஸோ அது பண்ணுறப்ப நான் வந்து வீடியோஸ் போடுறேன். அதுக்கு உண்டான ஐட்டம்ஸ்லாம் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன் ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ அது வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஷாம்பு கூட இதுக்கப்புறம் வந்து கடையில் வாங்க மாட்டேன். வீட்லேயே பண்ணி எப்பப்போ வேணுமோ அப்பப்போ பண்ணி
நம்ம வந்து ஷாம்பு ரெடி பண்ணிக்கலான்ட்டு இருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த 3 சோப்பில் நான் காமிச்ச 3 சோப்பில் எந்த சோப் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு பார்த்திங்கன்னா இந்த 3 சோப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் நான் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் என்னென்ன சோப்லாம் பண்ணுறேன்னா எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா எல்லாமே வந்து பக்கா ஹெர்பல். இப்போ ஹெர்பலில் ஒரு பெரிய ப்ளஸ் என்ன பார்த்திங்கன்னா, கெமிக்கலுக்கும் ஹெர்பலுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன பார்த்திங்கன்னா, கெமிக்கல் சோப் வந்து நீங்கள் ஒரு பிராண்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதே தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா அது வந்து நீங்கள் மற்ற பிராண்டெல்லாம் மாற்றி யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். ஆனால் ஹெர்பலில் வந்து அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் இப்போ வந்து மஞ்சஸ்தா வித் சார்கோல் சோப் யூஸ் பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து நலங்கு மாவு சோப், அதுக்கப்புறம் சார்கோல் சோப், இந்த மாதிரி மாற்றி யூஸ் பண்ணாலும் எந்த ஸ்கின் ப்ராப்ளமுமே வராது. அதுதான் ஹெர்பலில் இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதனால் ஸ்கின்னும் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஹெர்பலில் இருக்க ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் நான் இப்போ வந்து பக்கா ஹெர்பலுக்கு மாறிட்டேன். எனக்கு எப்போவுமே வந்து இந்த இயற்கையான முறையில் இருக்கிற விஷயங்கள் தான் நான் ரொம்ப லைக் பண்ணுவேன். அது வந்து ஃபுட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி சோப்ஸாக இருக்கட்டும், ஷாம்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எனக்கு வந்து அந்த மாதிரி விஷயந்தான் பிடிக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து முருங்கைக்கீரை வீட் நூடுல்ஸ், முருங்கைக்கீரை ஃப்ளேவரில் இருக்கிற வீட் நூடுல்ஸ். இதுதான் வந்து பவித்ரனுக்கு நான் பண்ணி கொடுக்க போகிறேன். இது கூட வந்து கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு பண்ணி கொடுக்க போகிறேன். இது வந்து என்னென்னா மல்டி கிரைன் வீட் நூடுல்ஸ். இது கொஞ்சம் தான் இருக்குது, இது பத்தாது. ஸோ இதுவும் கொஞ்சம், இதுவும் ரெண்டுத்தையும் சேர்த்து கேரட், பீன்ஸ் இதெல்லாம் போட்டு அவனுக்கு இந்த நூடுல்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், பவித்ரனுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முருங்கைக்கீரை, வீட் அண்டு வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நூடுல்ஸ் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதான் அவனுக்கு மார்னிங் இன்றைக்கி. இப்போ பாருங்கள், நான் கீரை பண்ணியாச்சு. அதுக்கடுத்தது கஸ்டமருக்கு பொடலங்காய் பொரியல் பண்ணிட்டேன். இப்போ வந்து கீரை, இந்த பொடலங்காய் பொரியல் பேக் பண்ணிட போகிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா, ஒரு கஸ்டமருக்கு தயிர் சாதம் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு, பேக் பண்ணிட வேண்டியது தான். லெமன் ரைஸும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இங்கே பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டேன்றதுனால பவி வந்து பாயசம் கேட்டிருந்தான். ஸோ சேமியா ஜவ்வரிசி பாயசம் வந்து பண்ணிட்டேன். இதுக்கு வந்து முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து கொட்டணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இது ஆறினதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் மில்க் வந்து இதில் ஆட் பண்ணணும். அது கொஞ்சம் நேரம் ஆகும். பாருங்கள், லெமன் ரைஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை பேக் பண்ணிவிட்டு அனுப்பிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வடைக்கு ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை அரைக்கணும், அவ்வளோதான். சமையல் வேலை வந்து ஆல்மோஸ்ட் முடிஞ்சாச்சு. ரைஸ்லாம் நான் வந்து வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டு செடியில் ரோஸ் வந்து பூத்துருக்கு. நாங்கள் வச்சுருக்கிறதுல எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. அதை வந்து கட் பண்ணிவிட போகிறேன். இப்போ பாருங்கள், கட் பண்ணிட்டேன். இது வந்து சாமிக்கு வச்சுட்டு போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ஃபோனில் பார்க்குறப்போ இது வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு மாதிரி ரெட்டும் ஆரஞ்சும் சேர்ந்த மாதிரி இருக்குது. பட் நேரில் பார்க்குறப்போ ப்யூர் ரெட்டாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். சுத்தமாக நீட் பண்ணியாச்சு. சிங்கில் பாத்திரம் எல்லாமே தேய்ச்சிட்டேன். இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி வடை மட்டும்தான் தட்டணும். சாப்பிட்றப்போ தட்டிக்கலான்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தட்ட போகிறேன். சாதம் எல்லாமே பண்ணியாச்சு. இட்லிக்கு மாவு ஊற வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான், என் வேலை வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரெண்ட்ஸ்.